இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? அமரத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பண்ண மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீங்க, அதை எடுத்து வாங்கிக்கிட்டேன். எப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்னா எப்பா. முருகன் எங்கள் தலைவன், பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. வணக்கம். வணக்கம். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. எத்தனை அபார்ஷன் பண்ண நீ? நான் 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணறதா நம்ம லவ்? இல்ல, போனோடனே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், எல்லாருக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ரெண்டு பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஒரு 2 மாசம் முன்ன அது கோவத்துல தான் சமாதானம் பத்தும் போது என்ன பண்ணுச்சு, நீங்க அடிச்சீங்களா அவங்க அடிச்சாங்களா? அவங்க மேடம் அச்சுவாய யோசிச்சாங்க. நிஜமாவே அடிக்கிறாங்களா அவங்கள? வாய் கிஞ்சிச்சு மேம். அப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 2 கேஸ் இருந்திருக்கு. கிரேன் கேஸ்ல இவன் சொல்றான் எனக்கு ஜெயில போடுற போறாங்கன்னு பயமா இருக்குன்னு. கிரேன் கேஸ்ல உள்ள போயிருந்தான். அப்பவும் நான் இவனை போயிட்டு பார்த்தேன். என்ன கிரைம்? அது ஏதோ கிரேம் இருந்தாங்க, சந்தேக கேஸ்னாங்க. எங்க ஒருக்கா சொல்லு. கிரேம் இருந்தாங்க, சந்தேக கேஸ்னாங்க. மர்க்கா சொல்லு. கிரேம் இருந்தாங்க, சந்தேக கேஸ்னாங்க. மர்க்கா சொல்லு. கிரேம் இருந்தாங்க, சந்தேக கேஸ்னாங்க. நல்லா தான் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கரும்புக்கு தான் அவன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா?
எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு நான் அவனை சாவடிச்சிருக்கணும். சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு வேலைக்கு போய் 6 மாசம் ஒழுக்கமா இருங்க, நாங்களே பேசி அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நான் இருக்கேன்ல சொல்லுங்க. அந்த சாந்த போடுங்கப்பா. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா.